பெரிய ஹீரோக்கள் அவங்களோட படம் பண்ணி தான் நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டாம்ப் வந்து எனக்கு கிடைச்சிது. பட் ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து படம் பண்ணும் பொழுது எல்லாரோடையும் அந்த அந்த வளர்ச்சி காலத்தில் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலைமை எனக்கு வந்து கிடைச்சிது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அஜித் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய முதல் படம் கதையை வந்து 2 நிமிஷத்தில் ஒரு லைன் மட்டும் கேட்டுட்டு, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து பாலச்சந்தர் சார்கிட்டேருந்து வரீங்க, அதுவும் முதல் படம். உங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். நான் எந்த விதத்துலையும் நான் வந்து கதை கேட்டு அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் கொடுத்த அந்த ஊக்கம் தான் இன்னைக்கு வந்து இது இருக்குது. அதே மாதிரி அசலுக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு திரைப்பட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அது கூட அவர் தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது சில பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அது அப்போ வந்து டேக் ஆஃப் ஆக முடியல. அஜித் சார் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவார்னா, வாலில் தீ இருந்தால் தான் ராக்கெட் வந்து மேலே போகும் ஜி, அப்படி இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படிம்பாரு. அது எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ எல்லாரும் வந்து அவங்களால ஆன உதவிகள் வந்து எனக்கு செஞ்சுருக்கிறாங்க.